வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா அருள் மறவாமை. இதுவும் பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றின ஒரு துதி தான். இந்த விநாயகர் துதியில் என்னென்னா, விநாயகருக்கு பிடித்த என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை பற்றி சொல்கிறாரு. பழங்கள் மட்டும் இல்லை, காய்கறி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த பழங்கள்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்ம ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு எல்லாரும் போவாங்க இல்லையா? அதில் ஏன் நெய் தேங்காய் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஐயப்பனை சொல்கிறேன். தவறாக என்ன வேண்டாம், ஓகேவா? ஐயப்ப சாமிகள்ங்கிறதே ஒரு சுறுசுறுப்பான தத்துவம். இந்த தத்துவத்தை பற்றி நம்ம 100 எபிசோடில் பேசுவோம். அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும்போது இன்றைக்கி பழங்கள் மட்டும் பேசுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. 40 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நெய் தேங்காய் எடுத்துகிட்டு தான் நம்ம சாமிகிட்ட போய் சேர்ப்பாங்க. இதை சயின்ஸ் ரீதியாக பார்க்கலாம், ஒரு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது முதலில் பால் இருக்கும். நம்ம பால் ஒரே நாளில் கெட்டக்கூடிய பொருள். அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போய்டும், கரெக்டாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணி தயிராக மாற்றுவாங்க. அது கொஞ்ச நாளே கெடாமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா தயிராக மாற்றுறதுக்கே ஒரு உர ஊற்றி இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தயிர் மோராக மாறலாம். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த கடைஞ்சி பார்த்திங்கன்னா நெய்யாக வரும். இந்த நெய் கெடவே கிடையாது. சயின்ஸ் ரீதியாக பார்த்திங்கன்னா கெடவே கிடையாது. பால் ஒரு நாளில் வர ப்ராசஸ். அதே சமயத்தில் நெய்யாக வர்றதுக்கு பல நாள் ஆகும், கரெக்டாக. இது ஒரு இடம் அப்படியே வச்சுங்க. இது சயின்ஸ். நெய் என்பது கெடாத ஒரு பொருள். இப்போது ஆன்மீக ரீதியாக வருவோம். தேங்காய் இருக்கு இல்லையா? இது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கண்ணன். ஏன்னா 3 கண் இருக்கும் மேலே, நல்லா பார்த்துக்கணும். நெய் உள்ளே நெய்யாக ஊற்றுவாங்க. அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் சொல்லுவாங்க. அதில் நெய்யை அது ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றுவாங்க. இப்போது இந்த நெய் உள்ளே போகும்போது அது முக்கண்ணனும் நெய் பெருமாளுக்குரியது. வெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, வெண்ணெய் உண்ட கண்ணன். அதானே கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா அது வெண்ணெயாக கூட மாறிடும். தேங்காய்ங்கிறது முக்கண்ணன். அதுபோல் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தது தான் ஹரிஹரன். அதுதான் நம்ம ஆன்மீக ரீதியாக புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நெய் தானும் கெடாது, தன்னை சுற்றி உள்ள பொருட்களும் கெடாது. அதனால தான் 40 நாள் விரதம் இருந்து போகும்போது பெரிய பாதை வளையும் போது வேறு எந்த பழத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, வாழைப்பழம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழுகிடும். அப்படி நான் இதுவாக சொல்ல வரல. ஏன்னா இப்போல்லாம் சிறுவழி பாதை. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, வீட்டிலேருந்து எடுத்துகிற பொருள் அவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணும்போது, ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அந்த பொருள் கெட்டு விடும். அதனால தான் இதெல்லாம் இந்த நெய் தேங்காய்ங்கிறது அதுக்கு ஒரு அழகான ஒரு சிந்தனை கொண்டு தேங்காய் முக்கண்ணனுக்குரியது, நெய் என்பது விஷ்ணுக்குரியது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து கெடாமல், அது எப்படின்னா இந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறது அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம். நம்ம உடம்பு அழியக்கூடிய பொருள். இதுக்குள்ளே இருக்க அதாவது தேங்காய் போன்ற நம்ம உடம்பு அழியக்கூடிய பொருள். இதுக்குள்ளே இருக்க ஆன்மா இருக்கு இல்லையா? அந்த ஆன்மா அழியாத ஒரு பொருள். ஸோ நெய் என்பது ஆன்மா போலவும், உடம்பு என்பது தேங்காய் போலவும் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கணும். அதனால தான் நெய் தேங்காவை கொண்டு போகிறாங்க. இந்த நெய் தேங்காவை யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சபரிமலைக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருமே நெய் தேங்காய் கொண்டு போவாங்க. அது தவறு. அதை கொடுத்து அனுப்புவாங்க. அது தவறு. ஒரு வீட்டில் ஒரு நெய் தேங்காய் போதும். ஏன் அப்படின்னா அந்த நெய் தேங்காய் எடுத்து போகிறதுக்கும் ஒரு புனிதம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஐயப்பமார்கள் என்ன இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா அந்த 48 நாளும் விரதம் இருப்பாங்க. ஒரு கடுமையான விரதம். என்னென்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு. அதேமாரி அவங்களுக்கு பணிவிடை செய்கிற அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க மனைவியாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அவங்களும் அவர்களைப் போலவே சுத்தமாக இருப்பாங்க. மாலை மட்டும்தான் போட மாட்டாங்க. ஆனால் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு, ஐயப்ப சுவாமிமார்களுக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களால் முடிந்த உதவி செய்வாங்க. அதாவது தங்களால் முடிந்ததில்லை, அவங்க தான் அவங்களை விட புனிதமாக இருப்பாங்க. ஐயப்பமார்கள் சாப்பிட்றதோடு சரி, ஆனால் அந்த வீட்டை சுத்தம் செய்வதும் அவங்களுக்கு சமைத்து கொடுப்பதும் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள். ஸோ அவங்க தான் அந்த நெய் தேங்காவுக்கு கொடுப்பதற்கு உரிமை உள்ளவர்கள் நான் சொல்ல வரேன். தப்பாக எடுத்துக்க வேணாம், அதுக்காக மற்றவங்களும் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் நெய் தேங்காய் கொடுக்கணும் நினைக்கும் போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. அதனால் வீட்டில் இருப்பவர்கள் ஒரு நெய் தேங்காய் போதும். அதுவும் யார் கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள், ஐயப்பமார்களுக்கு தொண்டு செய்பவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே நமக்கு தேங்காய்க்குன்னு அக்னி குண்டம் ஒன்று இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்னியில் போட்டு எரிச்சிட்டு
அதுக்கப்புறம் ஐயப்பன்ட்ட நெய்யை கொடுத்து திருப்பி வீட்டுக்கு எடுத்துருவாங்க. இதுக்கு சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உடல் அழியக்கூடாது, நம்ம உடல் எரிஞ்சு அது ஐயப்பனை போய் பார்த்துட்டு உடல் எரிந்தாலும் நமது ஆன்மா இறைவனிடம் தூய்மையாக சேர்ந்து விட்டது என்று சொல்லி எடுத்துகிட்டு வர்றது தான். அதை வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நெய் தேங்காயோட சூட்சமம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம பாடலை படிப்போமா? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும். நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேளும். நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேளும். திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். செய்பெரியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பென என கருள் கை மறவேனே. செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமொடு செய்ப்பென என கருள் கை மறவேனே. இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எள் பொறி அவள் துவரை இளநீர். இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எள் பொறி அவள் துவரை இளநீர். கண்டெச்சில் பைரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம். வண்டெச்சில் பைரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொளொரு விக்கின சமர்த்தமெனும் அருளாளி. மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொளொரு விக்கின சமர்த்தமெனும் அருளாளி. விற்பகொடில் அச்சடில விற்பமரர் அப்பருள் வித்தகமறுப்புடைய பெருமாளே. வெற்பகொடில் அச்சடில விற்பமரர் அப்பருள் வித்தகமறுப்புடைய பெருமாளே. வித்தகமறுப்புடைய பெருமாளே. வித்தகமறுப்புடைய பெருமாளே. முருகா. இந்த பாடல்ல 2 பகுதியாக பிரிச்சிருக்காரு நம்ம அருணகிரிநாதர். முதல் பகுதி எப்படி அப்படின்னா பக்கரைன்னு ஆரம்பிக்கல, அது ஒரு பகுதியாகும். இக்கவரைன்னு அப்படி ஆரம்பிக்குது இல்லையா, அது வந்து அடுத்த ஒரு பகுதியாகும். அதுலேருந்து அடுத்த பகுதியாக வைக்கிறாங்க. ஏன்னா 2ஆக பிரித்து முதல் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும், 2வது பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கும்போது விநாயக பெருமானையும் அழகாக வந்து முடிக்கிறாரு. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க முருகப்பெருமானுடைய ஊர் புகழ் அதை பற்றி சொல்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழங்கள், இந்த பாட்டில் நான் பொருள் சொல்ல இந்த பழங்களை பற்றின பழங்கள் கொண்டு நான் அபிஷேகிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. முதல்ல நம்ம பக்கவரை பற்றி பார்க்கலாம். பக்கரைன்னா என்னென்னா, பக்கரைங்கிறது அங்கவடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலனைன்னு பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய், அதாவது குதிரை சேனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்ப்பதி அப்படிங்கிறது வயலூர். இந்த காலத்தில் வயலூருங்கிறது அந்த காலத்தில் செய்ப்பதி. இப்போது பாடலில் இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாடலுக்கு போகலாம். அங்கவடி பேரழகானை மணி பொன்னிறத்த சேனம் இவைகளை பூண்டு நடக்கும் பறவையாகிய மிடுக்குள்ள குதிரையும். பார்த்தீங்களா, மிடுக்குள்ள குதிரையா, அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா அந்த கலனி வந்து மிடுக்குள்ள குதிரையும் கடம்ப மரத்தின் தக்க மலர் மாலையையும். நமக்கு எப்போவுமே தெரியும் கடம்பம் அப்படின்னாலே அது முருகனுக்குரியது. அதாவது தக்க மலர் மாலையையும் அந்த மலை கிரௌஞ்சம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் அழிந்தொழியும்படி. அந்த கிரௌஞ்ச மலைங்கிறது தான் நம்ம முருகன் வந்து அழித்த மலை, அது தெரியும் உங்களுக்கு. அந்த கிரௌஞ்ச மலை பார்த்தீங்கன்னா ஒரு மாய மலைன்னு சொல்லுவாங்க. உங்களை லெஃப்ட் போக சொன்னால் அது ரைட்டு டைவர்ட் பண்ணி காட்டுமா. அந்த உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா வழி வந்து அப்படி தேவர்கள் அதில் போய் தான் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது போக போக பார்க்கலாம். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலை கிரௌஞ்ச மலை அழித்தொழியும்படி அதன் மேற்பட்டு உருவி செல்லும்படி
விட்டொழிய திருக்கரத்தில் உள்ள கூறிய வேலையும். அந்த வேல்பட்டு அழிஞ்சிச்சான் அந்த கிரௌஞ்சமலை. அதை தான் அங்கே சொல்றாரு. திக்குகள் மதிக்கும்படி எழுத்துள்ள சேவலையும் காத்தளிக்கும் சிறு திருவடிகளையும் திரண்டுள்ள 12 தோள்களையும். அது என்னப்பா அது? சிறு திருவடிகளையும் ஆனால் தோல் மட்டும் திரண்டு ஒரு என்னன்னா 6 பேக் உள்ளது மாதிரி இருக்கும். ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா 6 பேக் உள்ளது மாதிரி ஒரு பயங்கரமான உடம்பா இருக்கு. ஆனால் கால் பார்த்தீங்கன்னா பிஞ்சு காலாக இருக்கான். அது என்னப்பா ஒரு பிஞ்சு கால்? அது சம்மந்தமே இல்லை பாருங்களேன். 12 கைகள் இதெல்லாம் சொல்லும்போது உடம்பு மட்டும் 6 பேக்கு, கால் மட்டும் சின்ன குழந்தைக்குள்ள கால்னா நினச்சி பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. அது ஒன்றும் இல்லைங்க. எதிரியாக வரவர்களுக்கு திரண்ட தோள்கள் இருக்குமா. ஆனால் நம்மள மாதிரி ஒரு முருக பக்தர், அதாவது அடியார்கள் வரும்போது அவங்க எப்போதுமே பாதத்தை தான் பணிவாங்க. அப்போ பாதம் அவ்வளோ ஒரு ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஒரு மென்மையாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். அது குழந்தை போல இருக்குமா அந்த கால்கள். அதுதான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. சிறிய திரு அடிகளையும் திரண்டுள்ள 12 தோள்களையும் வயலூரையும் வைத்து உயர்த்த திருப்புகழ் பாக்களை விருப்பமோடு சொல்லுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே சொல்லுக அப்படின்னும் போது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, முத்தை திரு பத்து திரு எல்லாருமே தெரியும் இல்லையா? அந்த பாட்டு முடிச்ச அப்புறம் 12 வருஷம் சும்மா தான் இருந்தார். வயலூருக்கு வா அப்படின்னு முருகன் சொல்லும்போது அங்கே விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. விநாயகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விநாயக பெருமானே, நான் முருகன் வர சொன்னார், நான் வந்துட்டேன், ஆனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுன்னு கேட்கும்போது, நீ முருகனை பற்றி வயலூரை பற்றி பாடு, கல்லணையை பற்றி பாடு, அவனோட தோலை பற்றி பாடு, காலை பற்றி பாடு, எல்லாம் பாடு அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்லி அங்கே தான் வயலூரில் தான் எல்லா பாடல்களும் ஆரம்பித்ததாக இருக்குது. அதுதான் இந்த முதல் அத்தியாயத்தை, அதாவது முதல் பகுதியில் சொல்கிறார். இப்போ 2வது பகுதியை பார்க்கலாமா? 2வது பகுதி எப்படின்னா, இங்கே 2 விஷயம் புரிக்கணும். இக்கு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இக்கவரைன்னு சொல்கிறாங்களா? இக்குன்னா அவரைன்னு சொல்லலாம். அதே இடத்துல இக்குங்கிறது கரும்பு, அதான் இக்கவரை. அந்த 2த்தையும் சேர்த்து அவரை கரும்பு அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. அப்புறம் வண்டு எச்சில். வண்டு எச்சில்னா என்ன? வண்டு எச்சில்ங்கிறது தேன். வண்டு தானே போய் அதோட எச்சில் தான் ஒவ்வொரு பூலேருந்து சேர்த்து கொண்டு வரும் இல்லையா தேன். அதுதான் வண்டு எச்சில்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாவே அப்படின்னா வடை. அப்புறம் விக்னர், நான் ஏற்கனவே சொன்னேன். விக்னர்னா விக்னம் அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன். விக்னம்னா தடைகளை நீக்குபவன் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விக்னர் தமக்கு உள்ள முருகோனே வித்தகு மதிப்புக்குரிய பெருமாளே. அதாவது முருகன் மதிக்கத்தக்க பெருமாளே அப்படிங்கிறது தான் விநாயக பெருமானை பற்றி இந்த இடத்துல புகழாரு. இப்போ நம்ம இந்த பாட்டோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த இக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம். கரும்பு, அவரை, நல் பழங்கள், சர்க்கரை, பருப்பு, அதுடனுடன் நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், வண்டி நெச்சில் எனப்படும் தேன், பயறு, அப்ப வகைகள், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழங்கள், மாவு, பல வகையான ஒப்பற்ற கிழங்குகள், சிறந்த உணவு வகைகள், கடலை, இவை அவைகளை பாஷணமாக கொல்லும் ஒப்பற்ற விக்ன சமர்த்தர் என்னும் அருட்கடலே அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா இவ்வளோ சொல்றாரு? எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 21 ஐட்டங்கள் வரும், 21 உணவுகள் வரும். இது அத்தனையும் நம்ம உடம்புக்கு நல்லது. பீஸா பர்கர் உடம்புக்கு நல்லது இல்லைங்க. நம்ம உணவு வகைகள் அவ்வளோ தத்துவங்கள் உள்ள உணவு வகைகள். அந்த 21 பழங்களை நான் விக்னரே நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அருள்மலையே வளைத்த சடையையும் பினாகம் என்னும் வில்லையும் கொண்ட பரமராம் அப்பர் பெற்ற திறனாளனே, அதாவது சிவபெருமான் தான், அதாவது மேருமலையும் மலையாக கொண்ட சிவபெருமானோட பையனே அப்படின்னு சொல்றாரு. யானை கொம்பு உடைய பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த திருப்புகழ் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த திருப்புகழை நம்ம சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.